காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத 10 உணவுகள். வணக்கம் நண்பர்களே. காலை நேரம் நம்ம உடலுக்கு மிகவும் முக்கியமான நேரம். நாம் காலை என்ன சாப்பிடுகிறோம் என்பதுதான் நம்முடைய செரிமானம், சக்தி மற்றும் உடல் நலம் ஆகியவற்றை தீர்மானிக்கிறது. ஆனால் பலர் தெரியாமல் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத சில உணவுகளை காலை நேரத்தில் சாப்பிட்டு விடுகிறார்கள். இதனால் வயிற்று எரிச்சல், செரிமான பிரச்சனை, அமிலம் அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் இந்த வீடியோவில் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத 10 உணவுகள் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ முடிவு வரை கண்டிப்பாக பாருங்கள். அதற்கு முன் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். காலையில நீங்க என்ன உணவு சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோவுக்குள்ள போலாம். 10 துரித உணவுகள். வெறும் வயிற்றில் துரித உணவுகளை சாப்பிடுவது உடல் நலத்திற்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும். இதில் உள்ள அதிகப்படியான உப்பு மற்றும் பதப்படுத்தப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் வயிற்று உப்புசம், அசிடிட்டி மற்றும் நெஞ்செரிச்சலை உண்டாக்கும். மேலும் இரத்த சர்க்கரை அளவை திடீரென உயர்த்தி செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தி நீண்ட கால ஆரோக்கிய பாதிப்புகளுக்கு வழிவகுக்கும். இதனால் உடல் எடை அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீண்ட நேரத்திற்கு பிறகு உண்பது எனில் ஆரோக்கியமான மற்றும் எளிதில் செரிமானமாகும் உணவுகளை தேர்ந்தெடுப்பது நல்லது. 9 பச்சை காய்கறிகள். சிலர் காலை நேரத்தில் பச்சை காய்கறிகள் சாப்பிடுவார்கள். ஆனால் வெறும் வயிற்றில் அதிக நார்ச்சத்து கொண்ட பச்சை காய்கறிகள் சாப்பிட்டால் வீக்கம் மற்றும் வாயு தொல்லை ஏற்படுத்தி அமிலத்தன்மையை உண்டாக்கும். தக்காளி போன்ற சில காய்கறிகள் வயிற்றில் அமிலத்தை அதிகரித்து எரிச்சலை உண்டாக்கும். வெறும் வயிற்றில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும்போது அதை ஜீரணிக்க வயிறு அதிக சிரமப்படும். காலையில் வெறும் வயிற்றில் பச்சை காய்கறிகளை உட்கொள்வது வயிற்று உப்புசம் அல்லது வலியை ஏற்படுத்தலாம். எனவே காலையில் லேசான சமைத்த உணவுகளை உட்கொள்வது செரிமானத்திற்கு நல்லது. 8 தயிர். சிலர் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடுவர். தயிரில் லாக்டிக் அமிலம் இருப்பதால் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. அப்படி மீறி சாப்பிட்டால் தயிரில் உள்ள பாக்டீரியாக்களானது வயிற்றில் உள்ள அமிலங்களுக்கு இடையூறு விளைவிக்கும். காலை வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட்டால் வயிற்றில் இருக்கும் அமிலத்துடன் கலந்து சிலருக்கு எரிச்சல், அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் வரலாம். சிலருக்கு சளி, தொண்டை கசப்பு, மூக்கடைப்பு அதிகமாகும். வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் சிலருக்கு வயிறு வீக்கம் மற்றும் வாயு உண்டாகலாம். 7 வாழைப்பழம். வாழைப்பழம் ஆரோக்கியமான பழம்தான். ஆனால் வெறும் வயிற்றில் அதிகமாக சாப்பிடுவது சிலருக்கு நல்லதல்ல. ஏனெனில் வெறும் வயிற்றில் வாழைப்பழம் சாப்பிடுவது அதில் உள்ள அதிகப்படியான மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் உடலில் உள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அளவை விரைவாக அதிகரித்து இதயம் மற்றும் இரத்த ஓட்டத்தில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இது அமிலத்தன்மை, ஜீரணக் கோளாறு மற்றும் வயிற்று உபாதைகளை உண்டாக்கும். இரத்தத்தில் மெக்னீசியம் அளவு திடீரென அதிகரிக்கும் போது அது இதய ஆரோக்கியத்தை பாதிக்கும். எனவே இதை காலை உணவுக்கு முன் அல்லது பின் ஏதேனும் பிற உணவுகளுடன் சேர்த்து சாப்பிடுவது சிறந்தது. 6 இனிப்பு உணவுகள். வெறும் வயிற்றில் இனிப்பு உணவுகளை சாப்பிடுவது இரத்த சர்க்கரை அளவை மிக வேகமாக அதிகரித்து இன்சுலின் சுரப்பில் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. நீண்ட காலப்பொழுதில் இது இன்சுலின் எதிர்ப்பு, உடல் பருமன் மற்றும் சர்க்கரை நோய் அபாயத்தை கணிசமாக உயர்த்துகிறது. வயிற்றில் உணவு இல்லாததால் இனிப்பில் உள்ள சர்க்கரை விரைவாக இரத்தத்தில் கலந்து சர்க்கரை அளவை உச்சத்திற்கு கொண்டு செல்கிறது. எனவே நார்ச்சத்துள்ள உணவுகள் சாப்பிட்ட பிறகு இனிப்புகளை சாப்பிடுவது நல்லது. 5 கார்பனேட்டட் பானங்கள். வெறும் வயிற்றில் கார்பனேட்டட் பானங்கள் குடிப்பது வயிற்றில் அதிகப்படியான வாயுவை உருவாக்கி நெஞ்செரிச்சல், உப்புசம் மற்றும் அமிலத்தன்மையை உண்டாக்கும். இதில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மற்றும் அதிகப்படியான சர்க்கரை வயிற்றின் உட்புறச் சுவர்களை எரிச்சலடையச் செய்து நீண்ட கால அடிப்படையில் செரிமான கோளாறுகள் மற்றும் வயிற்று புண்களுக்கு வழிவகுக்கும். அதிக சர்க்கரை மற்றும் செயற்கை இனிப்புகள் இருப்பதால் வெறும் வயிற்றில் குடிப்பது இரத்த சர்க்கரை அளவை உடனடியாக உயர்த்தி பின் சோர்வை ஏற்படுத்தும். எனவே உணவிற்கு பிறகு மட்டுமே இத்தகைய பானங்களை மிதமாக உட்கொள்வது நல்லது. 4 காரமான உணவுகள். வெறும் வயிற்றில் காரமான உணவுகளை உண்பது ஆபத்தானது. ஏனெனில் அது வயிற்றில் உள்ள அமிலத்தன்மையை அதிகரித்து
இரைப்பை சவ்வை எரிச்சல் அடையச் செய்யும். இது கடுமையான நெஞ்செரிச்சல், வயிற்று வலி, அஜீரணக் கோளாறு மற்றும் நீண்ட காலப்போக்கில் அல்சர் போன்ற தீவிர இரைப்பை பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். கார உணவுகள் செரிமான மண்டலத்தை வலுக்கட்டாயமாக தூண்டுவதால் கடுமையான வயிற்று பிடிப்பு அல்லது வலி ஏற்படலாம். எனவே காலையில் லேசான ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது செரிமான மண்டலத்தை பாதுகாக்க சிறந்தது. 3. சிட்ரஸ் பழங்கள். பொதுவாக பழங்கள் ஆரோக்கியமானவை, பல ஊட்டச்சத்துக்கள் கொண்டவை. அவை உடலுக்கு உடனடி ஆற்றலையும் புத்துணர்ச்சியையும் வழங்குகிறது. இருப்பினும் வெறும் வயிற்றில் பழங்கள் சாப்பிடுவதால் சிலருக்கு சில நேரங்களில் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். ஆரஞ்சு, எலுமிச்சை மற்றும் திராட்சை பழங்கள் போன்ற சிட்ரஸ் பழங்கள் அதிக அமிலத்தன்மை கொண்டவை. வெறும் வயிற்றில் அவற்றை உட்கொள்வதால் நெஞ்செரிச்சல், எரிச்சல் மற்றும் வெறும் வயிற்றில் உட்கொள்ளும் போது இரைப்பை அமில உற்பத்தியை அதிகரிக்கும். இது இரைப்பை அழற்சிக்கு வழிவகுக்கும். 2. டீ. காலையில் வெறும் வயிற்றில் டீ குடிப்பதும் நல்லதல்ல. காலையில் வெறும் வயிற்றில் பால் கலந்த டீ, அதிக சர்க்கரை உள்ள டீ மற்றும் வெறும் டீ குடிப்பதை தவிர்ப்பது நல்லது. இவற்றிலுள்ள காஃபின் மற்றும் டானின் வயிற்று அமிலம் அசிடிட்டி, நெஞ்செரிச்சல், குமட்டல் மற்றும் பசியின்மை போன்ற செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தி உடலை சோர்வடையச் செய்யும். அதிக சர்க்கரை சேர்த்த டீ கலோரிகளை அதிகரித்து நாள் முழுவதும் சோர்வை உண்டாக்கும். காலையில் டீ குடிக்க விரும்பினால் லேசான இஞ்சி டீ அல்லது கிரீன் டீயை காலை உணவுக்கு பிறகு குடிக்கலாம். 1. காஃபி. பலர் காலை எழுந்தவுடன் முதலில் குடிப்பது காஃபி. ஆனால் வெறும் வயிற்றில் காபி குடித்தால் வயிற்று அமிலம், நெஞ்செரிச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற செரிமான பிரச்சனைகளை உண்டாக்கும். இது மன அழுத்த ஹார்மோனான கார்டிசோலை அதிகரித்து இரத்த சர்க்கரை அளவை பாதிக்கும். இதனால் வயிற்று எரிச்சல், கேஸ்ட்ரைடிஸ், செரிமான பிரச்சனை ஏற்படலாம். தொடர்ந்து வெறும் வயிற்றில் காபி குடிப்பது வயிற்றின் உள் அடுக்கை பாதித்து வயிற்று புண் ஏற்பட வழிவகுக்கும். காபி குடிக்க விரும்பினால் ஆரோக்கியமான காலை உணவை சாப்பிட்ட பிறகு குடிப்பது நல்லது. இது அமிலத்தன்மையை குறைத்து உடலுக்கு ஆற்றலை தரும். நண்பர்களே, காலை நேரத்தில் நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பது மிகவும் முக்கியம். வெறும் வயிற்றில் இந்த உணவுகளை தவிர்ப்பது உங்கள் செரிமான ஆரோக்கியத்திற்கு உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மற்றொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.